அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, இந்த காணொலியின் மூலமாக உங்களிடம் பேச இருக்கிற தலைப்பு சஹருடைய முடிவு நேரம் என்ன? அன்பார்ந்தவர்களே, சஹருடைய முடிவு நேரத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு சில மக்கள் பாங்கு சொல்லப்படுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக சஹருடைய முடிவை முடித்து கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹருடைய முடிவை பற்றி சொல்லும் பொழுது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்லும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ பாங்கு சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நாம் சஹருடைய நேரத்தை அமைத்து கொள்ளலாம். பாங்கு சொல்வதோ அந்த முதற்கொண்டு சஹரை முடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாங்கு சொல்லக்கூடிய நேரம்தான் அதிகாலையுடைய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள் குலு அஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை, அதாவது இருளிலிருந்து வெளிச்சம் அடிவானம் வெளிச்சம் வரும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருக்கிறது. பாங்கு சொல்லும் வரைக்கும் நாம் சஹரை பிற்படுத்தி பாங்கு சொன்னது முதல் சஹரை முடித்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பாங்கு சொல்லப்படுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாகவே சஹரை முடித்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, சஹீஹ் புகாரி மற்றும் ஏனைய ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு சொல்கிறாங்க, லா யஸாலு நாசு பி ஹைரின் மா அஜ்ஜிலு அல் ஃபித்ர வ அஹீரு அஸ்ஸுஹூர. அதாவது என்னுடைய சமுதாய மக்கள் அவர்கள் என்றைக்கு சஹரை பிற்படுத்தி இஃப்தாரை முற்படுத்துவார்களோ, அதாவது கடைசி அந்த நேரம் வரைக்கும் சஹர் முடியக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் பிற்படுத்தி, அதே போல் இஃப்தாருடைய ஆரம்ப நேரத்திலே உடனடியாக நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்த உடனே நோன்பை என்றைக்கு திறந்து விடுவார்களோ அது வரைக்கும் அவர்கள் நலவில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு இதை சிறப்புப்படுத்தி சொல்லி இருக்க, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சஹருடைய நேரத்தை இவர்கள் இரவிலேயே சுருக்கிக் கொள்கிறார்கள், இரவோடு இரவாக முடித்துக் கொள்கிறார்கள். பகல் பொழுது பாங்கு சொல்லப்பட்டு பகல் பொழுது வருவதற்கு முன்பதாகவே முடித்து கொள்ளக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறோம். இது நேரடியாக குர்ஆனுக்கும் வசனத்திற்கும் ஹதீஸிற்கும் இது எதிராக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் சஹரை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இஃப்தாருடைய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைய துவங்கிவிட்டால் நோன்பாளி நோன்பு திறப்பார் என்று சொல்கிறார்கள். அப்போ சூரியன் மறைந்த உடனே நாம் என்ன செய்யலாம்? பிற்படுத்தாமல் உடனடியாக இஃப்தாரை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், நோன்பு திறப்பதை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது யூதர்கள் அவர்கள்தான் இஃப்தாரை பிற்படுத்துவார்கள் என்றும் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த அடிப்படையில் மார்க்கம் சொன்ன வரையறையின் அடிப்படையில் நாம் சஹரை பிற்படுத்தி இஃப்தாரை நாம் முற்படுத்த வேண்டும். இதுதான் சுன்னாவாக இருக்கிறது. இதை செய்யக்கூடிய அந்த தௌஹீத்வாதிகளை சுன்னத் வல் ஜமாஅத்னு சொல்லக்கூடிய மக்கள் ஏளனமாக பேசுவார்கள், பார்ப்பார்கள். இது அவர்களுக்கு மார்க்கம் தெரியாத அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே நாம் அவர்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த குர்ஆன் வசனம் சொல்லித்தந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை அவர்களுக்கு இது போன்ற தருணத்திலே சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க விவகாரங்களிலே சரியாக புரிந்து அதை பின்பற்றி வாடுகிற மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.